நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 6.44 கொஸ்டின் பாருங்கள். -1, 2, 0 மற்றும் 2, 2, -1 என்ற புள்ளிகள் வழியாக செல்வதும் x - 1 / 1 = 2y + 1 / 2 = z + 1 / -1 என்ற கோட்டிற்கு இணையாகவும் உள்ள தளத்தின் துணையலகு வெக்டர் சமன்பாடு, துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு காண்க. நமக்கு 2 புள்ளி கொடுத்துட்டாங்க, ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு துணையலகு சமன்பாடு, துணையலகு அல்லாத சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு மூணுத்தையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு புள்ளி வந்து ஏ வெக்டர் எடுக்க போகிறோம், ஒரு புள்ளி பி வெக்டர் எடுக்க போகிறோம். கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த கோட்டுக்கு, இதை வந்து சி வெக்டர் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே இசட் இருக்குது, இங்கே 2y இருக்குது. இது ஒய் ஃபார்முக்கு மாற்றி இந்த கோட்லேருந்து நம்ம சி வெக்டர் எடுக்க போகிறோம். சரிங்களா? நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ கொஷனில் கொடுத்துருக்க 2 புள்ளி நம்ம எடுத்து எழுதியாச்சு, கோடு எடுத்து எழுதியாச்சு. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு புள்ளி என்ன பண்ண போகிறோம், ஏ வெக்டர் எடுக்க போகிறோம். -1 இருக்கா, -i வெக்டர் i கேப், 2 இருக்கா +2j கேப், 0 இருக்கா 0k கேப். அடுத்து ரெண்டாவது புள்ளி பி வெக்டர் எடுக்க போகிறோம். 2i கேப் +2j கேப், -1 இருக்கா -1k கேப். ஒன்று போட்டலாம் ஒன்று தான், போடலாம் ஒன்று தான். இந்த கோடு பாருங்கள், இந்த இடத்துல வந்து x - 1 / 1 = 2y + 1 / 2 = z + 1 / -1 இருக்கா. நமக்கு இந்த 2 போகணும். ஆனால் என்ன பண்ணலாம், மேலேயும் கீழேயும் 2ஆல் வகுத்துடலாமா. 2ஆல் வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், இந்த x - 1 அப்படியே வரும் /1. 2ஆல் வகுக்கும் போது 2y + 1 / 2 /2 = z + 1 / -1. உங்களுக்கு தேவைன்னா இது கீழே நீங்கள் எப்படி லைனில் இந்த ஸ்டெப் போட்டும் நீங்கள் சம் போட்டுக்கலாம். x - 1 / 1 = இப்போ 2, இது ரெண்டுத்துக்குமே சொந்தம். பிரித்து எழுதிக்கலாமா, 2y / 2 + 1/2 / 2 கேன்சல் ஆச்சுன்னா 1 = z + 1 / -1. அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிருமா. இப்போ x - 1 / 1 இங்கே y மட்டும் வரும் +1/2 / 1 = z + 1 / -1. இப்போ x, y, z காம்பினேஷன் கொண்டு வந்துட்டோமா. அப்போ இது எடுத்து இது கீழே எழுதிக்கோங்க. x - 1 / 1 = y + 1 / 2 / 1 = z + 1 / -1. இப்போ இது சி வெக்டர் எடுத்து எழுதிக்கலாமா. சி வெக்டர் = 1 1 -1. அப்போது i கேப் 1i கேப் 1j கேப் -1k கேப். சரிங்களா? இப்போ ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் 3 நம்ம எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டில் கேட்டிருக்காங்க துணை அலகுக்கான வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்களா. அப்போது துணை அலகுக்கான வெக்டர் சமன்பாடுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ துணை அலகு வெக்டர் சமன்பாடு ஃபார்முலா பார்த்திங்கன்னா r வெக்டர் = a வெக்டர் + s × b வெக்டர் - a வெக்டர் + t × c வெக்டர். நமக்கு 3 புள்ளி இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே a வெக்டர் என்ன, -i கேப் +2j கேப் +0k கேப் +s × உங்களுக்கு இடம் வந்து நேரம் எழுதிக்கோங்க. நான் கீழே எழுதுறேன், நீங்கள் நேரவே கொடுத்துருங்க. பி வெக்டர் பார்த்திங்கன்னா 2i கேப் +2j கேப் -1k கேப் ஏ வெக்டர் என்ன, -i கேப் +2j கேப் +0k கேப் t பை க்ளோஸ் பண்ணிடுங்க இன்ட்டு சி வெக்டர் என்ன, i கேப் +j கேப் -k கேப். சரிங்களா? = -i கேப் +2j கேப் 0k கேப் போட்டலாம் ஒன்று தான், போடலாம் ஒன்று தான். சரிங்களா? வேணா போட்டுக்கலாம் 0k கேப் +s × இப்போ இந்த டைம் அப்டேட் எழுத போகிறோம். 2i கேப் +2j கேப் -1k கேப். இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிறது மைனஸ் ஆகும், மைனஸ் ஆகிறது ப்ளஸ் ஆகுமா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு +1i கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2j கேப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -0 கேப் +t × i கேப் +j கேப் -k கேப். பாருங்கள் -i கேப் +2j கேப் 0k கேப் நீங்கள் போட்டாலும் போடலாம், ஆப்ஷன் சொல்லியாச்சு. +0k கேப் எல்லாம் வேணால் விட்டுடலாம். +s × 2i கேப், இன்னொரு i கேப் ti கேப்பா 2j கேப்
இங்கே ப்ளஸ் 2j கேப் சாரி மைனஸ் 2j கேப். அப்போது இதுக்கு கேன்சல் ஆகிருமா? அப்போ என்ன வரும்? 0j கேப்னு வருமா? இங்கே மைனஸ் k கேப் அப்படியே வரும். இதில் வந்து நீங்கள் மாறாது. அதனால் என்ன பண்ணால் இப்போ ஒரு சிலருக்கு மைனஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் கே வந்துடும் அப்படின்னு நினைப்பீங்க. அதனால் வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த 0 கேப் ஏன் விட்டுருங்க, விட்டுட்டே நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க, உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ப்ளஸ் டி இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் மைனஸ் கே கேப். சரிங்களா? ஃபைனலாக இப்போ எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு தேவையான துணை அலகு வெக்டர் சமன்பாடு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இப்போது அடுத்து பாருங்கள், துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. சரிங்களா? ஃபார்மா நமக்கு தெரியும். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் ஈக்குவல் 0. இப்போது பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இருக்கிற கண்டுபிடிச்ச வேல்யூ தான் 3i கேப் ப்ளஸ் 0j கேப் மைனஸ் கே கேப். இப்போது அதை வச்சு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ்னா நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் அணிக்கை முறைப்படி சால்வ் பண்ண போகிறோம். ஐ கேப் ஜே கேப் கே கேப். இப்போ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன பிடிச்சிருக்கோம்? 3 0 இங்கே நம்பர்ஸ் மட்டும் மைனஸ் 1. அதே போல் சி வெக்டருக்கு பார்த்திங்கன்னா 1 1 மைனஸ் 1 கூறி மாற்றணும். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப்னும் போது இந்த ஐ கேப்புக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதற்கு 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 0 மைனஸ் 1 1 மைனஸ் 1. அடுத்து பாருங்கள், மைனஸ் ஜே கேப்னும் போது இந்த மைனஸ் ஜே கேப்புக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதற்கு 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? அப்போது 3 1 மைனஸ் 1 மைனஸ் 1. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் கே கேப் ப்ளஸ் கே கேப்புக்கான நிரல் நிறையை விட்டுட்டு மீதற்கு 4 நம்பர் எடுத்து எழுதிக்கலாமா? 3 1 0 1. சரிங்களா? ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு 0 இன்ட்டு மைனஸ் 1 0 பெருக்கும்போது 0 ஆயிரும். ஃபார்முலா வர மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா இப்போ மைனஸ் 1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3. ஃபார்முலா வர மைனஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1 இன்ட்டு 1 1. அப்போது மைனஸ் 1 ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 1 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 3 இன்ட்டு 1 3 மைனஸ் 1 இன்ட்டு 0 நமக்கு 0 ஆயிரும். ஈக்குவல் ப்ளஸ் ஐ கேப் இன்ட்டு பேருக்குன்னு ஒருத்தர் 0 வரும், கூட்டினா கழிச்சு அதே நம்பர் தான் வரும். இப்போ 0 ப்ளஸ் 1 1 மைனஸ் ஜே கேப் இன்ட்டு மைனஸ் 3 ப்ளஸ் 1 இப்போ கழிச்சா மைனஸ் 2 ப்ளஸ் கே கேப் இன்ட்டு 3 3 மைனஸ் 0 3 தான் வரும். சரிங்களா? போய் கழிக்கிறேன் பாருங்கள், 1க்கு பேருக்கும் 1 ஐ கேப்னு வருமா? 1 பொட்டலவங்க தான் ஐ கேப் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா? ப்ளஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப். இதுக்கான ஆன்சர் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டருக்கான ஆன்சர். சரிங்களா? இப்போ இதை வச்சு பாருங்கள், ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் நமக்கு தெரியும், மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 0j கேப். இங்கே போடாமல் போட்டுக்கணும், நெக்ஸ்ட் எப்படி நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இன் டாட் இந்த பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கிராஸ் சி வெக்டர் நம்ம என்ன படிச்சு பார்த்தீங்களா? இந்த ஆன்சர் இதை நாங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் ஈக்குவல் 0. புள்ளி பெருக்கணும் போது மைனஸ் இருக்கா? அந்த ஃபார்முலாவில் இந்த ஆர் வெக்டர் எடுத்து இது கூட பெருக்கணும், இந்த வெக்டர் எடுத்து இந்த வெக்டர் கூட பெருக்கி தான் புள்ளி பெருக்கம் பண்ணணும். சரிங்களா? இப்போ ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப். இங்கே வர மைனஸ், அடுத்து இந்த வெக்டர் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 0k கேப் டாட் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் ஈக்குவல் 0. இந்த டைம் அப்படி எழுதிக்கலாமா? ஆர் வெக்டர் டாட் ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் மைனஸ் புள்ளி பெருக்கும் போது நம்முடைய நம்பர்ஸை மட்டும் பெருக்குமா? அப்போ என்ன இருக்குது? இங்கே எதுவுமேலாம் 1 இருக்குது, அர்த்தம் மைனஸ் 1 இங்கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 அடுத்து ப்ளஸ் 2 இங்கே 2 ப்ளஸ் இங்கே 0
இங்கே 3 ஈக்குவல் 0. r வெக்டர் டாட் I கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் மைனஸ் 1 இன்ட்டு ப்ளஸ் 1 மைனஸ் 1 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 4 0 பெருக்கும்போது 0 வருமா ஈக்குவல் 0. அது பாருங்கள். இப்போது இந்த r வெக்டர் டாட் I கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் அப்படியே வரும். இப்போ மைனஸ் 1 இருக்குது ப்ளஸ் 4 கழிச்சா என்ன வரும் 3. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3 வருமா பாருங்கள். இப்போ எடுத்து எழுதியாச்சா. இப்போது இந்த இங்கே இருக்க மைனஸ் 3 ஈக்குவல் இன்சைட் போச்சுன்னா ப்ளஸ் 3 வருமா. அப்போ r வெக்டர் டாட் I கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் ஈக்குவல் ப்ளஸ் 3. சரிங்களா. இதுதான் நமக்கு தேவையான துணை அலகு அல்லது வெக்டர் சமன்பாடு. பிளாக்கில் கொடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்களா. இப்போ கார்ட்டீசியன் சமன்பாடு இதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ சேம் இந்த ஆர் வெக்டருக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் ஈக்குவல் 0. சரி, இந்த வெக்டர் வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். xi கேப் ப்ளஸ் yj கேப் ப்ளஸ் zk கேப் டாட் என்ன இருக்குது I கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப். இந்த கார்ட்டீசியன் சம் பண்ணும்போது நம்ம அந்த x கேப் y கேப் k கேப் எல்லாம் எடுத்து எழுதணும். ஈக்குவல் 3. புள்ளி பெருக்கலாமா. இப்போ இங்கே இதுமே இல்லைன்னா ஒன்றுக்கு அர்த்தம் 1 இன்ட்டு எக்ஸு 1 எக்ஸ் 1 போடலாம் 1 தான் போடலாம் 1 தான் ப்ளஸ் ஒய் இன்ட்டு ப்ளஸ் 2 பிறகுனா 2y அடுத்து ப்ளஸ் z இன்ட்டு 3 ப்ளஸ் 3z ஈக்குவல் 3. நமக்கு தேவையான கார்ட்டீசியன் சமன்பாடு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.